வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புயல் மழையினால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பினை கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளை இம்மாதம் திறக்க வாய்ப்பில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் இக்கத்தரின் கார்காட்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். சென்னை வானவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் மாலை 4:30 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றவுள்ளதாக அதன் நிறுவனர் திரு ரவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். உலகத்துக்கே உயிர் வழிகாட்டிய ஒரு தனி புலவன், ஞான ஆகாசத்து நடுவில் நின்று உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய சித்தன், இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக தேவையான நாட்டுப்பற்று என்ற ஊட்டச்சத்தை வாரி வழங்கிய வள்ளல், தேசப்பற்று என்பதை தேசபக்தியாக மாற்றிக் காட்டிய மாபெரும் கவிஞன், மனித இனத்தின் மேன்மைக்காக கடவுளிடமே பராசக்தியிடமே மல்லுக்கட்டி நின்று மன்றாடி போராடிய மாவீரன், அந்த பாரதியின் கனவுகளை, உணர்வுகளை, கருத்துக்களை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு 26 ஆண்டுகளாக பாரதி விழா நடத்தி கொண்டிருக்கிறது வானவில் பண்பாட்டு மையம். இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்முடைய மைய அரசின் நிதி அமைச்சராக இருக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த 10 நாள் விழாவில் கலந்து கொள்வது தமிழர்களாக இருக்கும் நம் அனைவருக்கும் மிகவும் பெருமிதமும் ஒரு உண்மையான ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் இதில் ஒரு அம்சம் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை இது என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு சுதந்திரமான வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தித் தரவும், தொழில் முனைவோர்களாக அவர்களை உருவாக்குவதற்கும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் எழுப்பிய அச்சங்களை களையும் வகையில் மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கை குறித்த அறிக்கை விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுடன் திறந்த மனதுடன் பேச்சு நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக கோவிட் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தெற்காசியாவில் கோவிட் தடுப்பு மருந்து என்ற உலக வங்கி ஏற்பாடு செய்திருந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். கோவிட் தடுப்பு மருந்தை சீராக விநியோகம் செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் பாதுகாப்பான தடுப்பு மருந்து கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். மாணவர்கள்தான் தேசிய கல்விக் கொள்கையின் தூதுவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். போட்டி மற்றும் பொதுத் தேர்வுகள் தொடர்பாக ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் சமூக வலைதளம் வாயிலாக அவர் கலந்துரையாடினார். இந்த கல்விக் கொள்கையின் வெற்றிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதிகளை இறுதி செய்வதற்கான ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றியே பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் இது தொடர்பாக மாநில அரசுகளுடன் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறினார். புயல் மற்றும் மழை பாதிப்பினால் 2 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்களை நேற்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புயல் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்.
2 முறை ஏற்பட்ட மழை காரணமாகவும் புயல் காரணமாகவும் அதில் பாதிக்கப்பட்ட வேளாண்மை துறை சார்பாக இருக்கக்கூடிய நிலங்கள் ஒட்டுமொத்தமாக 2,35,096 ஹெக்டேர், தோட்டக்கலைத்துறையிலே 11,084 ஹெக்டேர், ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது 2,46,181 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்காக வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் இணைந்து கணக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நேற்றைய தினம் மாலை வரை எடுக்கப்பட்ட கணக்கு. இதில் இன்னும் பாதிக்கப்பட்டவர் விடுபடக்கூடாது என்பதற்காக சரியான முறையிலே கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். புயல் மழை காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக புதைவட மின்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலூரை பொறுத்தவரை அடிக்கடி இந்த வெள்ளம் வருகின்ற காரணத்தினால் உயர்மட்டமாக செல்கின்ற போது மின்சாரம் தடைபெறுகின்றது. அதற்காக தான் இந்த புதைவடத்தளம் வேண்டும் என்று 90% பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இனி வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுப்பதால் முதற்கட்டமாக 11,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை வேளாங்கண்ணி பகுதி அதிகமாக பாதிக்கப்படுகின்ற பகுதி. அந்த பகுதியில் 50% பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதையும் விரைந்து முடிப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு எடுக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் தேரோடும் வீதியில் மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் அனுமதியை பெற்று அதுவும் நாம் நடைபெறும். கடலூரை பொறுத்தவரை 340 கோடி ரூபாய் அளவில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேளாங்கண்ணியை பொறுத்தவரை இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாய் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னதாக சேலம், நாமக்கல் மாவட்ட ஜவ்வரிசி ஆலை உரிமையாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மகளிர் பாதுகாப்பில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்படும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். மகளிருக்கு எதிரான வன்முறைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். பள்ளிகளை இம்மாதம் திறக்க வாய்ப்பில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புயல் மற்றும் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாதத்திற்கு வாய்ப்புகள் இல்லை. முதலமைச்சர் அவர்கள்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பள்ளியை திறந்தாலே இங்கே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் உங்களால் காண முடிகிறது. ஆகவே கவனமாக பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர் அனைவருடைய கருத்துக்கள் அறிந்து முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த முடிவுகளை மேற்கொள்வார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $48 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் ஃபைசர் கோவிட்-19 தடுப்பு மருந்திற்கு அந்நாட்டு அரசின் நிபுணர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுக்கு பல்வேறு விசா கட்டுப்பாடுகளை சீனா விதித்துள்ளது. ஹஜ் புனித பயணத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட உள்ளாட்சித் தேர்தலில் 76.28% வாக்குகள் பதிவாயின. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட 33 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று வழங்கினார். கோவையில் மாவட்ட வனக்குழு கூட்டம் ஆட்சியர் திரு ராசாமணி தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்மார்ட் வண்டிகளை கொண்டு கடைகளை அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று 436 காய்ச்சல் முகாம்கள் நடைபெறவுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் எகத்தெரின் கார்காட்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் கிறிஸ்டன் பிலிப்கின்ஸ், ஸ்லோவேனியாவின் ஆண்ட்ரஜா கிளெப்பாக் இணையை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடத்திலும் ரோஹித் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். பந்துவீச்சு பிரிவில் பும்ரா 3வது இடத்தில் உள்ளார். இந்தியா, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் தொடங்குகிறது. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 4 டெஸ்ட், 5 டுவெண்டி மற்றும் 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியும், 2வது போட்டி 13ஆம் தேதியும் சென்னையில் நடைபெறுகிறது. எஞ்சிய 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மல்யுத்த போட்டி பெல்கிரேடில் நாளை தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் 24 பேர் இதில் பங்கேற்கின்றனர். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் நேற்று ஈஸ்ட் பெங்கால், ஜம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புயல் மழையினால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பினை கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளை இம்மாதம் திறக்க வாய்ப்பில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் இக்கத்தரின் கார்காட்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.